எல்லாரும் தனியாக இருக்கக்கூடாது. இங்கே வந்தால் முதியோரத்தில் தங்குவேன், தனியாக இருக்கக்கூடாது. நம்ம இந்த சின்னம் வச்சுக்கிறது, நாம சொல்றது, இதெல்லாம் நாம சொல்றோம். அதனால இப்போ ஏன் பலமா சொல்றோம்னா பக்கத்தில் இருக்கிறவா காதல வேணும், அவளுக்கு அந்த புண்ணியம் போட்டும். அதுதான் இப்போ இவர் ஏன்னா இப்படி இதை வர்ணிக்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணு. அப்படியாவது இவரை பார்த்தோன்னா கை ஊப்பி நாங்கள் தப்பு தெரியாமல் வந்துட்டோம் சண்டைக்குன்னு ஓடி போய் ராவணன்ட்ட சொன்னானா பக்தனா இருக்கான்னு சொல்லியிருக்கலாம் முடியும். அப்படியே நிற்கிறாரு. அது சொன்னேன் அப்படியே ஒருத்தர் போய் கிட்ட கேட்கலாம், கும்பிட்டு ஆஞ்சநேயரை விழுந்து கும்பிட்டு நீ எல்லா பிராணனையும் கேட்டுக்கலாமே, ஏன் கேட்கல? ஒருத்தருக்கும் பக்தி இல்லைன்னு பக்தி இல்லாததுனால் வருகின்ற பக்தி இல்லை. பாருங்க சொல்றாரு, அதான் அவர் சொல்றார். பயிர்கள் வாழ்வளைகள் விம்ம வரிசிலை சிலைப்ப மாய பயிர்களாற்ப எடுப்ப மூறி பள்ளியம் குமுற பற்றி செயல்புல வாழறக்கர் சீற்றம் செலுக்கினர் படைகள் சிந்தி வெயில்கள் போல் ஒளிகள் வீச வீரன் மேல் கடிது விட்டார். கருங்கடல் அரக்கர் தம் படைக்கலம் கரத்தால் பெருங்கடல் உரப்புடைத்து இருத்து உகப்பிசைந்தார். அவ போட்ட ஆயுதம் பழத்துல கையிலேயே பிடிச்சாராம். அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு. பிரிந்தன பொறிகுணம் நெருப்பு என வெகுண்டு ஆண்டு இருந்தவன் கிடந்தது ஓர் எழுத்தெறிந்து எடுத்தான். இருந்தனன் எழுந்தனன் இழிந்தனன் உயர்ந்தான் திரிந்தனன் புரிந்தனன் என நனி தெரியார். விரிந்தவர் குவிந்தவர் விலங்கினர் கலந்தார் பொருந்தினர் நெருங்கினர் களமுட புடைத்தார். எல்லாரையும் கொள்ற எரிந்தன எய்தன இடிவுறும் எனமேல் செறிந்தன படைக்கலம் இடக்கையில் சிதைத்தான். இடது கையிலேயே அவன் போடுற படையை பிடிச்சாரான். முறிந்தன தெருங்கறி முடிந்தன தடந்தேர் மறிந்தன பலி நிறை வலக்கையின் மலைந்தான். அவன் அது என்ன வேடிக்கைன்னா அவ போட்ட பானத்தை அப்படி போடுறான் திருப்பி கைனாலே போட்டு. குதிரை செத்து போச்சு, ஆனை செத்து போச்சு. அவர் பானலாக நிற்கிறார். ஒருத்தரால கிட்டவே வர முடியல. அவர் அப்படி நிற்கிறார். தேஜோமயமா நிற்கிறார். சூரியன் மாதிரி பிரகாசமா நிற்கிறார். பாருங்க, இழந்தன நெடுங்கொடி இழந்தன இருங்கொடு இழந்தன நெடுங்கரம் இழந்தன வியந்தாள் இழந்தன முழங்கு ஒலி இழந்தன மதம்பாடு இழந்தன பெருங்கரம் இருங்கவுள் யானை யானை போச்சு. நெறிந்தன தடஞ்சுவர் நெறிந்தன பெரும்பார் நெறிந்தன நுகம்புடை நெறிந்தன அதன் கால் நெறிந்தன கொடிஞ்சிகள் நெறிந்தன வியந்தார் நெறிந்தன கடும்பரி நெறிந்தன நெடுந்தே. பரினா குதிரை. ஆமா, எல்லாம் சக்கரம் இருக்கிற தேர் சக்கரம் எல்லாம் போறதான். பானம் போட்டு எல்லாம் போடணும். ஆமா, ஒடிந்தன உருண்டன உறந்தன புலந்த இடிந்தன எரிந்தன நெறிந்தன எழுந்த மடிந்தன மறிந்தன முறிந்தன மலை போல் படிந்தன முடிந்தன கிடந்தன பரிமா. குதிரை போச்சு எல்லாம். வெறுந்தனர் வியந்தனர். முடிவு ஆச்சரியமா பார்க்கிறான். அவன் கண்ணு முன்னாலே எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு ஆள் இப்படி பண்றாரு. வெறுண்டனர் வியந்தனர். இப்ப ஆச்சரியமா பார்க்கறதுக்குள்ள இவன் மேல பானம் விழுது. ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். ஏன் படுகிறார்கள்? அவங்க இதுல எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இவ்வளவு பேர் போறானே ஒத்தனாவது உணர்ந்து அவரை நீங்க யாரும் கிட்ட போய் கேட்கலையே, இன்னைக்கு நம்ம வருத்தப்படணும். கேட்டுக்கலாமே, ஒத்தனாவது கேட்கலாமே, கேட்கலையே. வெறுண்டனர் வியந்தனர் விழுந்தனர் எழுந்தார் மருண்டனர் மயங்கினர் மறிந்தனர் இறந்தார். எடுத்து வந்தா உருண்டனர் உழைந்தனர் உழைத்தனர் பிழைத்தார் சுருண்டனர் புரண்டனர் தொலைந்தனர் மலைந்தார். கரிகொடு கரிகளை களப்பட குடைத்தான். கரிகொடு கரிகளை அவரோட ஆற்றல் என்ன பண்றாருன்னா, ஆணையை பிடிச்சி ஆனை மேல போட்டாங்க.
சொல்லக்கூட முடியும். ஆணையை பிடிச்சாலும் இப்படி கையை காட்டுறதுக்கே முடியல. ஆணை எவ்வளவு பெருசு. ஆணையை அப்படி பிடிக்கணும்னா யானை வர திமுறாம இருந்தது. அப்படிதான் அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு. இதற்கெல்லாம் அவருக்கு காரணம் ராமநாமாவை ஜபித்தார், தர்மம் இருக்க வச்சார். சீதா பிராட்டி படுகின்ற துன்பம், அந்த துன்பம் தெரிந்து கொள்ளும். அதைத்தான் சொல்ற. கரிகொடு கரிகளை கிளப்பட புடைத்தான், பரிகொடு பரிகளை தளத்திடை படுத்தான், வரிசிலை வயவலை வயவரின் மணித்தான், நிறை மணி தேர்களை தேர்களில் நெறித்தான். குதிரையை பிடிச்சி குதிரை மேல போட்டான், குதிரை செத்து தேரை தூக்கி அப்படி தேர் மேல போட்டான். மகாபாரதத்துல பீமசேனன் சண்டை போடுறதை இப்படித்தான் வர்ணிச்சார். ஏன்னா அது மாதிரி தானே பீமனை அவதரிச்சிருக்க. யோசனை பண்ணிப்பார். இந்த ஆற்றல் இருக்கத்தானே அந்த மாதிரி தான். துரோணாச்சாரியாரோட சண்டை போடும்போது அர்ஜுனன் முதல்ல அபிமன்யுவை கொண்டுட்டா, எல்லாரும் ஜெயந்திரத்தில் மறைச்சி வச்சிருக்கான். துரோணாச்சாரியார்கிட்ட பானம் போட்டு மாலையை போட்டு அவர் கழுத்து அர்ஜுனன், நான் ஜெயிக்கணும், உள்ள போய் நான் உங்களோட சண்டை போட்டுருந்தா நேரம் ஆகணும், என்னை கொஞ்சம் வழி விட்டு ஓகே போயிட்டு வாங்க. அதனால நம்மளோட ஒருத்தர் இருக்கான், சண்டை போட நம்பக்கூடாது, நம்மளோட இருந்து எதிர்கட்சிக்கு வேலை செய்யணும். ஓகே போன்னு சொல்லலாமா? சிஷியம் மேல அவங்களோட நான் இன்னைக்கு உங்களுக்காக துருபதனை தேர்கால கட்டி கொண்டு இன்னைக்கு கொஞ்சம் நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணு. ஓகே போ. இவங்க பின்னாலே பீமா வந்தோம், துரோணா இருக்கும், எனக்கு கூட குறையும். இல்லை இல்லை நீ என் கூட சண்டை பண்ணு. ஐயோ நான் உங்களோட சண்டை போடுறதுக்கு பயப்படல, இது குருவே வயசாகிடுச்சு, அவங்களுக்கு உடம்பு பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு நினச்சிருந்தேன். அதெல்லாம் என் கூட சண்டை போடணும், நம்ம தலையத்தை யாரும் மாற்றது அப்படின்னு. இந்த பீமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அந்த துரோணாச்சாரியாரோட தேரை இப்படி தூக்கினான். தேரை இப்படி தூக்கி, தேரில் குதிரை தேரோட்டி துரோணம் எப்படி தூக்கினாலும் இந்த தோளால இப்படி தேரை தூக்கிறோம். தேரை தூக்கி அப்படி போட்டு பிடிக்கிறோம். தேருங்க நம்ம ஒரு சிக்கலாக பிடிக்கணும். பிடிச்சாங்க, இப்படி பிடிச்சி அந்த தேரை அப்படி வாழாம விசிறினாங்க மேலே ஆகாசம். விசிறிட்டு தள்ளி நின்றாங்க, மேலே வந்து விழுணும். தள்ளி நின்று இப்படி துரோணரை கூப்பிட்டாங்க, போயிட்டு வரேன்னா கீழே வந்து தேர் பொத்துன்னு விழுந்து எலும்பை எண்ணிட்டாங்க. அவன் அல்லது போறேன்னு சும்மா விட்டுக்கணும்னு. அது மாதிரி இங்கே தேர் சக்கரத்தை பிடிச்சி தேர் மேலே போட்டாரா, தேரை பிடிச்சி தேர் மேலே. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, சட புரியல, ஒன்றும் புரியல. என்னடா இருந்தாலும் இப்படி இருக்கா? மூளையும் உதிரமும் முழங்கு இரு குழம்பாய் மீளிரும் குடைபட கரிவிழுந்து அழுந்த தாளோடும் தலையுக தடகு நெடுங்கிரிபோல் தோழடும் நெருதரை வாழோடும் துவைத்தார். இப்ப யானையை தூக்கி யானை மேல போட மட்டும் இல்லை, யானையை தூக்கி ஆள் மேல போடணும். அதுவும் 10-50 பேர் சேர்த்து போடும். எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்புறம் தேர நெருக்கி போனான், நெருதர வாழோடு துவைத்தான். அவன் சின்ன வாழைய பொழுது சொகைச்சான், ஒன்றும் இல்லை. மல்லொடும் மலை மலை தோழரை வளைவாய பல்லொடும் நெடுங்கார பகட்டொடும் பல்நாள் வில்லொடும் அயிலோடும் விரலோடும் விழிக்கும் தோழரும் உயிரோடும் நிலத்தோடும் துவைத்தான். புகை நடு பொறிப்புகும் திசை தோறும் பொழிந்தான். சிகை நடும் சுடர்கொடும் தேர்தோறும் சென்றான். நகை தகை நடும் கரிதோறும் பரிதோறும் சரித்தான். நகை நடும் படைதோறும் தலைதோறும் நடந்தான். பரினா குதிரை, கரினா யானை. நம்ம அடிச்சுட்டே போறதுனா புரிஞ்சுக்கணும். வென்றிவன் குறவியின், குறவினா குதிரை,
வெளியினும் விரவார் மன்றலம் தார் அணிமார்பினும் மணித்தேர் ஒன்றின் நின்று ஒன்றினும் உயர்மதர் மழை தாழ் குன்றினும் கடைவத்து உரும் என குதித்தான். ஒரு தேர்ல நின்று ஏறி இன்னொரு தேர்ல குதிச்சு ஜம்சம் பண்ணி அது பண்ற. பிரிவு அரும் பெருங்கோள் என பெயரா இருவினை துடைத்தவர் அறிவு என எவர்க்கும் மறுமுறை விலக்கி என மதித்தனர் வழங்கும் தெரிவையர் மனம் என கரங்கு என தெரிந்தார். அனுமார் போறார். அரசாணை செலுத்தக்கூடியவன் செங்கோல் செலுத்துறவன் எங்கேயும் செல்வது போல் பிரிவாரும் பெருங்கோள் என பெயரா இருவினை துடைத்தவர் அறிவு என. எங்க கொண்டு வேதாந்தத்தை வைக்கிறார்? இருவினை துடைத்தவரா? நல்வினை தீவினைக்கு அப்பாற்பட்டிருக்கிற ஞானிகளை போல் இருவினை துடைத்தவர் அறிவு என. இவர் போறது எப்படி இருக்கார்? ரெண்டு வினையையும் துடைத்தவர், ரெண்டு வினையையும் கடந்தவர்கள். வள்ளுவர் சொல்றார், அதிலே எழுதுறார், இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினை, நல்வினை தீவினை. நல்வினை நல்லது பண்ணாலும் ஜென்மா உண்டு, கெடுதல் பண்ணாலும் ஜென்மா உண்டு. நல்லதும் கெடுதலும் பண்ணாலும் ஞானிகள் அதையும் கடந்து போற ஞானிகளை போல் நம்ம இருக்கிறோம். என்ன சார், நல்லது பண்ணணும், நல்லது பண்ணணும் ஜென்மம், அது அப்போ கெடுதல் பண்ணணும். சரி, நல்லதே பண்ணாலும் திருப்பி ஜென்மம். அதுதான் நல்லது பண்ணக்கூடாது, கெடுதல் பண்ணணும். அது எப்படி இருக்குது? அப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கிறது? சதாசிவ பிரம்மேந்திரன் ஞானி இருந்தார். கரூர் பக்கத்துல நெரூர்னு ஊர். நிர்மாணமாகவே போவார். அவரை கிருக்க நின்று தலையில விறக வச்சான். எடுத்து விறகு மட்டும் எரிஞ்சது. ஆடி தவுல பத்த வச்சாங்க. விறகு மட்டும் தலையில வச்சது. அவர் எவ்வளவு பெரிய ஞானி. அவர் தெருவில் போயிருந்தார். இவர் நிர்வாணமா போகும்போது அந்த கையை வெட்டிக்கிட்டார். கையை வெட்டிக்கிட்டு இப்படி பார்க்கறதுக்குள்ள அவரை காணும். மாயமா மறைச்சிட்டு இவனுக்கு இருக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கு கையை வெட்டணும். இந்த கையோட அலையணும். சோறு தண்ணி திங்காம அவரோட கையை அவர்கிட்ட கொடுக்கணும். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்துட்டான். அவர் பேச மாட்டான். இந்தாங்க உங்க கையையும் இங்க வெயில் இந்த கோட்டை இப்படி மாற்றா மாதிரி இப்படி வச்சா குத்தி வாங்கோ மணிவண்ணன் ஜி. இப்பதான் சொல்லிட்டேன், மணிவண்ணன் வரலையன். வாங்கோ ஏசி வாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் வாங்கோ. இங்க உங்க சப் இன்ஸ்பெக்டர் வந்தார், பட்டாளத்துக்கு வரணும்னு சொல்றதுக்கு. அவரே வந்தார். எதேச்சும் ஏதோ ஒரு சமாச்சாரம். நீங்க எனக்கு பர்த்டே அவர் ஃபேஸ்புக்கில் கொடுத்துருந்தேன், பார்த்தேன். என்ன வாங்கோ, போலீஸ் உத்தியோகத்தினர்கள் எப்பெல்லாம் முடியுமோ வாங்கோ. ஒரு நாள் பேசணும் நடுவில். ரொம்ப சந்தோஷம். நீங்க முதல்ல ராமேஸ்வரத்துக்கு தானே உங்களை பார்த்தது? ஆமா சார். அப்ப அங்க டிஎஸ்பியா இருந்தேன். டிஎஸ்பி இது ஒரே போஸ்ட். இதுவும் சேம் போஸ்ட். ஏசிங்கிறது ஏசிங்கிறது சிட்டியில இருக்கிறப்ப, ரூரல்ல இருக்கிறப்ப டிஎஸ்பி. ஓ சரி சரி. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சிட்டியில இருந்தா ஏசி. ஓ அங்க இருந்தா டிஎஸ்பி. சிட்டி சூடா இருக்கிறதுனால ஏசியில இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டே இருந்தேன். அவர் ராமநாதபுரத்தில் 4-5 வருஷம் முன்னால் பழக்கம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவருக்கே ஞாபகம் இருக்கணும் தெரியல. அப்போ தான் இங்கே பரமக்குடியில் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அவர் சொன்னார், சாமி நீ இவரோட இன்னொரு பிரின்சிபலுக்கு வந்தார், நீ ராமாயணத்தை கிராமம் சொல்லணும் சாமி, அப்போ தான் சண்டை போட்டுக்க மாட்டான்.
அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவர் நிறைய தானங்கள் பண்ணுறார். எல்லாருக்கும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், எல்லாருக்கும் நல்லது செய்கிறார். பாட புஸ்தகங்கள் அதெல்லாம் கொடுக்குறது, அப்புறம் எல்லாம் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்கலாம், நான் உண்மையாக நினச்சேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்த உடனே இந்த சபைக்கு விட்டுட்டு சொன்னேன், உங்கள் ஏசி வரார் அப்படின்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அதனால இருவினை கடந்த ஞானியை போல அனுமார் தேர்தல் தாமராம் சண்டைக்கு எப்படி ஒப்புடுறான் பாருங்க. ஞானிகளாக நாம் வாழணும். சதாசிவ பிரம்மேந்திரன் இருந்தார்னு சொல்றேன். நல்வினை தீவினைக்கு அப்பாற்பட்டு ஞானிகளை போல இருக்கணும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் இறைவன்கிற பொருளை உணர்வதற்கு நல்வினை தீவினைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. நாம் புண்ணிய பாபத்திற்கு அப்பாற்பட்டு காரியங்களை செய்ய வேண்டும் அனுமாரை போல். ஏன்னா அனுமார் தான் எதையும் எதிர்பார்க்காத ஞானி. பல தடவை சொல்லியிருக்கேன். ராமத்தையே இவனுக்கு என்ன வேணும்னு அவரை மாதிரி சோஷலிசம் சித்தாந்தத்தை கடைபிடிச்சும் ஒத்தும் கிடையாது. அவர் என்ன சொன்னார், எங்கெல்லாம் ராமநாமா ஒலிக்கிறதோ நான் அங்க இருக்கணும். நம்மளை சொல்ல வச்சுட்டார். நான் சொல்லணும்ல, நான் ராமநாமா சொல்லணும்னா சொன்னார் இல்லையே. ராமநாமா ஒலிக்கிற இடத்தில் அடியன் இருக்கணும்னு. எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர அங்கங்க நான் இருக்கணும். அதனால்தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. இப்ப என்னாச்சு கடைசியில, இவர் திருமண்காப்பு இட்டுக்கொண்டு ராமநாமாவை சொல்லி இட்டதுனால் இவர் ராமநாமாவை, அதுக்கு தான் இந்த இடத்துல ஒருத்தர் விளக்கம் கொடுத்தார். இருவினை எப்படி கடந்தார்னு. இவர் ராமநாமாவை ஜெபம் செய்வதனால் போர்க்களத்திலும் விரோதிகளை வெல்ல முடிந்தது. அங்கு ராமன் வந்துடுறானே. இன்னொன்று நான் அனுமான் பறக்கிறேன்னு சொன்னேன். அவருக்கு வலது கையாகவும் வலது கையாக ராமனும் இடது கையாக லட்சுமணனும் வந்தாலும் ஏற்கனவே நம்ம கம்பராமாயணத்தில் பார்த்தோம். அந்த பலம் அதான் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உங்களை ஏன் ராமநாமாவை சொல்லுங்கள் சொல்லுங்கிறோம். உங்களுக்கு ராமலட்சுமணன் வந்து விடுவார்கள். நமது ரெண்டு கருத்தில் அப்பொழுதுதான் நாம் வெல்வோம். இந்த உலகத்தை வெல்வோம். வெல்லுதல் என்ன அர்த்தம்? நம்மிடத்திலே கெடுதல்கள் வராது. நாம கெடுதலை ஜெயிப்போம், கெடுதலை நீங்கி போவோம். நம்மை சுத்தி கெடுதல்களில் எவ்வளவு எது இருந்தாலும் கிட்டே வராது. நம்மை அதுக்கிட்டே போக விடமாட்டான். அதைத்தான் இங்கே பதம் போடுகிறார் கவி சக்கரவர்த்தி. பாருங்கள், பிரிவு அரும் ஒரு பெருங்கோர் என பெயரா இருவினை துடைத்தவர் அறிவு என எவர்க்கும் வறுமுறை விலக்கி என மதித்தனர். வழங்கும் செறிவயர் மனம் என கரங்கு என தெரிந்தார். அந்த ரெண்டு வரைக்கும் அப்புறம் பிரதமி. அதான் இந்த இருவினையையும் கடப்பவர்கள் போல் தேர் மேல தாண்டி தாண்டி போய் எல்லாரையும் வென்றார். அது மாதிரிதான் நாம் வெல்லணும். இந்த உலக வாழ்க்கை என்ற போர்க்களத்திலே நாம் வெல்ல வேண்டும். நாம் எப்படி வெல்வோம்? ராமநாமாவை சொன்னால் வெல்வோம். அதைத்தான் அனுமார் வழிகாட்டுறார். சண்டையில காட்டார். என் வேதாந்தத்தை எங்க வச்சிருக்கான் கம்பன் பாருங்க. சுந்தரகாண்டத்துல அனுமார் சண்டை போடுற இடத்துல, சீதா பிராட்டி தவம் பண்ற இடத்துல கூட சொல்லல. எங்க சண்டை போடுற இடத்துல வச்சிருக்காங்க. அதான் தெரிஞ்சுக்கணும். நீங்க நாம் வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது எப்பொழுதுமே எங்குமே ராமா 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 என்று சொல்ல ராமநாமாவை ஜபம் செய்ய வேண்டும். குழந்தைகள் சொல்லணும். ஸ்போர்ட்ஸில் ஓடுற போது கூட ராமா ராமா ராமான்னு சொல்லு. ஸ்பீடாக ஓடும். ஆமாம், ஓடும். ஒரு கேரம் போர்டு விளையாடுறியா, ஜெயிக்கணுமா, மனசுல ராமன் இல்லை, ராமா ராமா. எதுவாக இருந்தாலும் சரி பகவான தியானம் பண்ண. பகவத் தியானம் என்பது தேவை. எந்த உத்தியோகத்தில் வேணாலும் இருக்கும். ராமா 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 ராமான்னு சொல்லு. ஆமாம், ராமா ராமா ராமான்னு சொன்னா தானே நமக்கு வெற்றி. நாளை பார் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியும் புக்கு உகந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஆழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி அலம்புரி போல் நின்றதென்று ஆழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல்
வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட நாங்களும் தினந்தோறும் நீராட மகிழ்ந்தேனோ சுத்த பிரம்ம பராத்பரம் பரமேஸ்வரம் சேஷதல்வசுரநித்ரிதரம் பிரம்மாத்யமலராட்டிதரம் சந்திரகிரணகுலமண்டலம் ஸ்ரீமத்தசரதநந்தனம் ஔஷதயாசுகவர்தனரம் விஸ்வாமித்ர பிரியதனரம் கோரதாடகாதாரகரம் மாரீசாதிநிவாதகரம் கௌசிகமரசம்ரக்ஷகரம் श्रीमदवैद्योद्धारकरं गौतममुनिसम्भूषितरं सुरमुनिवरगणसंस्कृतरं नामिकतामिदनुधरं मिथिलापुरतनमोहकरं विवेकमानसरञ्जकरं प्रियभरतामुखभञ्जकरं श्रीराकिलकरमालिकरं देवदैवाचिककौतुकरं वार्तवतत्त्वविनाशकरं श्रीमदयोध्यापादकरं राम राम जय राजाराम राम राम जय सीताराम अगणितगुणगणभूषितरं अगणितनयागामिकरं राधाचन्द्रसमानधरं विद्वानसदमानधरं प्रियगुरुलेखधरं तत्सालितनिजमृदुपदरं भरद्वाजामुगनन्दकरं चित्रकूटं